ஆண்டாண்டு காலமாக இந்தியாவில் கட்டமைக்கப்பட்டிருந்த மனுஸ்மிருதியின் அடிப்படையிலான சாதிய கட்டமைப்பை தகர்த்து எறிந்த ஒரு கருத்தியலை இங்கு கொண்டு வந்தவர் தான் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அளவிற்கு குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இங்கிருந்த சாதிய கட்டமைப்பை உடைத்திருக்க முடியாது. பெண்களுக்கு இதுபோன்ற உரிமைகள் கிடைத்திருக்காது. எனவே ஒரு துணிச்சலாக அவர் அன்றைக்கு இந்த மனு தர்மத்தின் அடிப்படையிலான சாதிய கட்டமைப்பை எதிர்த்து நின்றவர். அதற்காக தான் சார்ந்திருந்த மதம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைத்துவிட்டு பௌத்த மதத்திற்கு 10 லட்சம் மக்களோடு அவர் தன்னை இணைத்து கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு மாபெரும் தலைவர். இந்திய அரசமைப்பு சட்டத்தை மிக கவனமாக எழுதியவர். அதிலும் இந்தியாவில் மக்களாட்சி முறை, ஜனநாயகம், மதசார்பற்ற தன்மை, சமூக நீதி, சகோதரத்துவம் ஆகியவை எந்த அளவுக்கும் ஒரு பிரச்சனைக்குள் ஆகிவிடக்கூடாது என்பதை பார்த்து மிக தெளிவாக வடிவமைத்த அண்ணல் அம்பேத்கரை அதே அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக பதவி பிரமாணம் செய்து கொண்டு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நின்று இவ்வளவு ஏளனமாக அம்பேத்கரை பேசியிருப்பது என்பது எந்த சூழலிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே உடனடியாக அமித்ஷா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் முன்வைக்கின்றோம்.